வணக்கம். விண்வெளி ஆராய்ச்சியில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரோவின் தற்போதைய தலைவராக சோம்நாத் உள்ளார். இவரது பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. இதையடுத்து புதிய தலைவராக குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த வி நாராயணன் பதவியேற்க உள்ளார். யார் இந்த வி நாராயணன்? கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டு விளையைச் சேர்ந்தவர் வி நாராயணன். கீழக்காட்டூரில் உள்ள அரசு பள்ளியில் தமிழ் வழியில்தான் இவர் படித்தார். இவரது தந்தை வன்னிய பெருமாள். தந்தை ஒரு சிறு வியாபாரி. நாராயணன் 8ஆம் வகுப்பு வரை மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்துள்ளார். இந்த நிலையில் தனது சொந்த ஊருக்கு வருகை தந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது: சொந்த உழைப்பு மற்றும் குடும்பத்தினரின் உதவியால் தான் இன்று இந்த பதவிக்கு வந்துள்ளேன். என் பிள்ளைகள் எப்படியாவது படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்தனர். இதேபோன்று என் மனைவி மற்றும் மக்களும் நிறைய தியாகங்களை செய்துள்ளனர். அவர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான் இப்போது இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறேன். எல்லா மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒன்று சொல்வதென்றால், எந்த குடும்ப சூழலில் இருந்து வருகிறோம் என்பது முக்கியமல்ல, எங்கு படிக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி படிக்கிறோம் என்பதுதான். கடினமாக உழைத்தால் எந்த நிலையை வேண்டுமானாலும் அடையலாம். படிக்கும்போது படிப்பு மட்டுமல்ல, அனைத்து நடப்பு நிகழ்வுகளையும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியோடு படிக்க வேண்டும். நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியை தொடங்கும் போது இந்தியா மற்ற நாடுகளின் உதவியை நாடியது. ஆனால் தற்போது 432 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் இஸ்ரோ ராக்கெட்டுகள் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. தனிநபரை விட தேசம் முக்கியம் என்று பணியாற்றி வருகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.